அடுத்து வர்றது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு டான்ஸ். திருக்குறள்லேயே ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். பொருட்பால் அரசியல் ஊக்கமுடைமை. சிதைவிட தொல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடூன்றுங்களிறு. சிதைவிட தொல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடூன்றுங்களிறு. இதோட அர்த்தம் என்னன்னா, உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். இந்த அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டீமை பார்த்தீங்கனாலும் அவங்களோட டான்ஸை பார்த்தீங்கனாலும் இந்த திருக்குறளுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. தொடர்ந்து நம்மளோட டிஎம்எம் ஈவெண்ட்ஸில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்தந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தி பிரிங் அப் வித் த டாபிக். ஆமாம், இந்த ப்ரோக்ராமோட நேம் இலக்கிய உள்ளீடும் காட்சி வெளியீடும் சங்க இலக்கியமும் திரை இசையும். ஸோ ஃப்ரம் மின்மினி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ், டைரக்ஷன் அண்ட் கொரியோகிராஃபி சுஜாதா ரமேஷ். அண்ட் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஸ்ரேயா நாராயணகுமார், அபிதா சிவகுமார், ஸ்ரீதேவி ராஜன், ஆஷா நந்தகுமார், ஷோபனா, சுஜாதா ரமேஷ், பாலா வெங்கட் முத்துக்கருப்பன், நீலகண்டன், and guest appearance Satvik, and singers are Srilakshmi Srinivasan, Dhanashekar Thirukumar, scene narration Rekha Balan and Pungodi. நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு ஒரு பெரிய விருந்து இன்னைக்கு. ஸோ நல்லா ரசித்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது முதல் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி இலக்கிய உள்ளீடும் காட்சி வெளியீடும். என்னடா அது ரொம்ப இலக்கியம்னு போர் அடிக்க போகிறாங்களேன்னு பயந்துடாதீங்க. இதை ஒரு எளிமையாக சொல்லணுன்னா சங்க இலக்கியமும் திரை இசையும், அதுதான் இது இன்றைக்கி பார்க்க போகிற நிகழ்ச்சி. உலகம் ஃபுல்லாக பல இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு சிலவற்றை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அந்த காலத்தில் சங்க இலக்கியங்கள் வெறும் புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் மட்டுமே புரிகிற வகையில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் சின்ன வயசில் மதிப்பெண்ணுக்காக தேர்வுக்காக மட்டுமே சில சங்க இலக்கிய பாடல்களை படிச்சிருப்போம். ஆனால் அது இப்போது நமக்கு நினைவில் இருக்கான்னா ஏதாவது 1-2 பாடல் நினைவில் வச்சுக்குவோம், தவிர எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நமக்கு கிடைச்ச திரை இசையில் வந்த பாடல்கள் தான் நமக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லணும். சங்க இலக்கிய பாடல் வரிகளை எடுத்து திரை இசையில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதை பழைய பாடல் ஆசிரியர்கள் கண்ணதாசன், வாலி தொடங்கி இப்போ உள்ள யுகபாரதி, தாமரை, வைரமுத்து, இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பாடல்களை திரை இசையோடு சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம சும்மா கேட்குறதோட திரை இசையோடு கேட்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக மனசில் போய் தங்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு நடனத்துக்கும் முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம், ஒரு சின்ன விளக்கம் கொடுப்போம். அது முடிஞ்சோடனே அதை தொடர்ந்து நடனமும் பாட்டும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முதலாவது நிகழ்ச்சிக்கு ரேகா அவர்கள் அறிமுகம் கொடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற சங்க இலக்கியம் தேவாரம். தேவாரம் எழுதியவர் திருநாவுக்கரசர். இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாமா? இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு இன்னொரு பெயர் அப்பர். இவரோட சொந்த ஊர் கடலூர். இவர் சமண சமயத்தை தழுவியிருந்தவர். இவருடைய சகோதரி திலகவதியார். அந்த அம்மையார் சைவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டவர். திருநாவுக்கரசர் சின்ன வயசுல அவருக்கு சூளைங்கிற ஒரு நோயால் அவர் அவஸ்தைப்பட்டு இருந்தார். சூளை நோய்னா தீவிர வயிற்று வலி. அவரோட சகோதரியின் அறிவுறுத்தல் படி அவர் சிவனை பற்றி நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் சிவனை பற்றி பாடல்கள் எழுத ஆரம்பித்த பிறகு அவருடைய சூளை நோயிலிருந்தும் அவருக்கு விடுபடுறார். ஸோ அப்படி அவர் சிவனை பற்றி ரொம்ப பக்தி மயத்தோடு எழுதின பாடல்கள் தான் தேவாரம். அந்த தேவார பாடல்களில் நம்ம இப்போ பார்க்க போகிற பாடல் குனித்த பருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்புங்கிற ஒரு பாடல். இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, சிவபெருமானோட அழகை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சா எனக்கு இன்னொரு பிறவி இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அவரோட அழகை பற்றி அப்படி வர்ணிச்சு இந்த பாடலை சொல்லி
அப்புறம் சொல்றாரு, எனக்கு உன்னை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இன்னொரு பிறவி எடுத்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல வரேன்னாரு. நம்மெல்லாம் சொல்லுவோமான்னு தெரியல. நம்மள எத்தனை பேருக்கு மறுபிறவின்னா வந்து ஒரு உன்னித்த புருவமும் கோவைச் செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. திருநாவுக்கரசர் போலவே 4 நாயன்மார்கள்ல இன்னொரு முக்கியமானவர் திருஞான சம்பந்தர். இவரும் ஒரு சில தேவார பாடல்கள் பாடியிருக்கார். பொன்னியின் செல்வன் படத்துல வருமே தோடுடைய செவியன்னு ஒரு பாடல், அந்த பாடல் வந்து இவரோட தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் தான். அதே மாதிரி பாருருவாய பிறப்பற வேண்டும்னு ஒரு பாடல் தாரை தப்பட்டைங்கிற படத்துல வரும். இது திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள். இந்த இலக்கிய பாடலின் முழு வரிகளும் அந்த படத்துல வரும் பாட்டில் பயன்படுத்தி இருப்பாங்க. இதை எழுதியவர் மாணிக்க வாசகர். அந்த பாடல்ல வரும் பொருளை இப்ப நாம கேட்கலாம் வாங்க. சிறப்பையே வடிவாக உடைய சிவபிரானே, செந்தாமரை மலர் போன்ற அரிய அமுதமை, பூவுலகுல தோன்ற உடம்புகளாகிய பிறவிகள் இனிமே இல்லாம ஒழியணும். அதுக்கு உன்னிடத்துல நான் காட்டுற அன்பு வந்து பெருமடங்கு அடையணும். அந்த அன்பு நிலைக்கு உன்னடியார் கூட்டத்துல நானும் ஒருவனா சேர்ந்துக்கிறதுக்கு உன்னோட திருவருள் கொடுக்கணும் சிவபெருமானேன்னு உருகி உருகி பாடுற பாடல் தான் இது. ஆருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் ஆருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமலர் மலர் போல் ஆருருவாய் என்னாரமுதே உன் அடியவர் தோகை நடுவே ஓருருவாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இலக்கியம் திருப்பாவை. இதை எழுதியவங்க கோதை நாச்சியார். காலம் 7ஆம் நூற்றாண்டு. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இவர் தான். இவர் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவருடைய தந்தை பெரியாழ்வார். இவங்க வந்து துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லப்படுது. அவங்க தந்தை வந்து அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்களால் மாலை சூட்டி கொடுக்கறது தான் அவருடைய பணியாக செஞ்சிட்டு இருந்தார். அப்போது அவர் செய்கிற ஒவ்வொரு மாலையையும் ஆண்டாள் வந்து தன்னையே தான் தான் கண்ணனுக்கு மனைவியாக வரப்போகிறோன்ற மாதிரி அவருக்காக கட்டின மாலையெல்லாம் அவங்க போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு கழட்டி வச்ச மாலைகளை தான் கொண்டு போய் அவர் அரங்கநாதருக்கு போடுவார். அந்த மாதிரி போடும்போது அவருக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடுது ஆண்டாள் இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் அவர் வந்து பொண்ணை வந்து திட்டுறாரு. அப்போது அரங்கநாதரே வந்து சொல்கிற மாதிரி எனக்கு அவள் போட்ட மாலையை தான் நான் விரும்பி போட்டுப்பேன்னு சொல்கிற மாதிரி. அதனால் ஆண்டாளுக்கு பேர் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லுவாங்க ஆண்டாளுடைய பெயரை. அவங்க எழுதிய முதல் திருப்பாவையுடைய முதல் பாசுரம் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இதனுடைய பொருளை சொல்லிடுறேன். மார்கழி மாதத்தில் ஒரு பௌர்ணமி நாளன்று ஆயர்பாடியில் உள்ள சிறிய குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு நந்தகோபன் யசோதையின் மகனான கண்ணனை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாரும் போய் குளித்து நீராடிட்டு கண்ணனுடைய புகழை பாடலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம பாடுறதுனால இந்த உலகம் முழுக்க நம்மளை ரொம்ப பெருமைப்படுத்தி பெருமை கொள்வாங்க உலக மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி பாடுற இந்த பாடல் மார்கழி திங்கள் அல்லவா சங்கமம் படத்திலிருந்து நாமும் ஆண்டாளிடம் சங்கமம் ஆயிடலாம். எல்லாரும் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி அப்படின்ற இலக்கிய பாடல். ஆண்டாளுக்கு திருமண வயது வந்த உடனே அவள் வந்து கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவங்க அப்பாவுக்கு அதனால் ரொம்ப வருத்தமாயிடுது. இவள் என்ன இப்படி சொல்கிறாள், எப்படி சாமியை போய் இவளுக்கு மனம் முடிச்சு வைக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அவள் வந்து தினம் கண்ணனை நினச்சி அவளுடைய கனவில் அவங்களுடைய கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கும், திருமண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்கும், கண்ணன் அதில் என்ன மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வருவார், அந்த மாதிரியெல்லாம் அவள் கனவு காண்டுட்டு அந்த மாதிரி கனவு காணும்படியாக அமைஞ்ச பாடல் தான் இந்த நாச்சியார் திருமொழி. ஃபுல்லாகவே அவள் பாடியிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. கனா கண்டே நடி தோழி மாலை பொழுதின் மயக்கத்தில் நம்மளெல்லாம் கனா காண கூட்டிகிட்டு போக போகிறாங்க 2 பாடகர்கள். வாங்க. கனா கண்டே நடி 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 உன் விழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போலே கனா கண்டே நடி
உன்முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமைகள் சுவையது சுகமெது அறிந்தது போலே காணா கண்டே நடி தோழி காணா கண்டே நடி. Thank you. Thank you. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. நான் சொல்ல மறந்துட்டேன். ஆச்சியார் திருமொழியில் கனா கண்டேன் தோழி அப்படின்னு முடிகிற மாதிரி ஒவ்வொரு பாசுரமும் அவங்க எழுதியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பாடல் போட்டது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இலக்கியம் குறுந்தொகை. எட்டுத்தொகை நூலில் ஒன்று இது. இதை இயற்றியவர் செம்பூல பெயல் நீரார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பெயர் தெரியாததுனால இவர் பாடலில் சிறப்புமிக்க வரி அந்த வரின்றதுனால அதையே அவருக்கு பெயராக வச்சிடுறாங்க. இது குறுந்தொகையில் 40வது பாடல். இந்த குறுந்தொகை அப்படின்ற இலக்கியம் வந்து தலைவன் ஒரு மலைப்பகுதியில் வேட்டைக்கு செல்கிற வழியில் தலைவியை பார்க்குறான். முதல் சந்திப்பிலேயே அவங்களுக்கு காதல் மலர்கிறது. அந்த தலைவன் தலைவிக்குள்ளே உண்டாகிற ஒரு உரையாடல் தான் இந்த நூல் முழுக்க அமைந்த பாடலாக வருது. இதில் வந்து யாயும் நியாயும் யாராகியரோ அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட பொருள் வந்து என் தாயும் உன் தாயும் ஒருத்தர் யாருன்னு தெரியாதவங்க, அதே மாதிரி உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர் இல்லை, அதே மாதிரியே நீயும் நானும் யாரோ முன்பின் தெரியாதவங்க, ஆனால் நமக்குள்ளே பார்த்த உடனே காதல் மலர்ந்துருக்கு. இந்த காதல்னால் தலைவன் விட்டு பிரிஞ்சிருவானோன்னு நினைக்கிற தலைவி கிட்ட சொல்கிறாரு, செம்மண்ணில் விழுந்த மழை நீர் எப்படி ஒன்றா கலந்து ரெண்டையும் பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி உன்னுடைய நெஞ்சமும் என்னுடைய நெஞ்சமும் காதல்னால் ஒன்றா கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான கருத்துள்ள பாடல் தான் இது. இதுக்கு நம்ம நடனத்தை பார்த்துடலாம் இப்போ. நாம் அடுத்ததா பார்க்க போகிற தமிழ் சிற்றிலக்கியம் குற்றால குறவஞ்சி. இதை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். இது இயற்றப்பட்ட காலம் 18ஆம் நூற்றாண்டு. சங்க இலக்கியத்தில் மலையும் மலையை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சித்திணை என்று சொல்வோம் இல்லையா? இதில் குறவன் குறத்தி அந்த குற்றால மலையின் அழகையும் குற்றால நாதரையும் பற்றிய பாடல்களை கொண்டதனால் இதற்கு குற்றால குறவஞ்சி என்ற பெயர் அமைந்தது என்று சொல்லப்படுகிறது. குற்றாலநாதர் வீதி உலா சொல்லும் பொழுது ஊரில் உள்ள அனைவரும் அந்த கண்கொள்ளா காட்சியை காணச் செல்கிறார்கள். அதில் இந்த நூலோடு காப்பிய தலைவியாக சொல்லப்படும் வசந்தவல்லியும் தன் தோழியுடன் செல்கிறாள். அப்பொழுது தன் தோழியின் மூலமாக அவரின் பெருமைகளை கேட்டு அறிகிறாள்
மெய் சிலிர்க்கிறாள். அதுவே அவள் மனதில் அவர் மீது காதலை தூண்டுகிறது. அப்பொழுது அந்த பக்கமாக வந்த குரத்திப் பெண் ஒருத்தி வசந்தவள்ளியின் கையை பற்றி குறி சொல்கிறார். அவள், பெண்ணே, நீ நினைத்தாற்போல் ஈசனே உமக்கு கணவனாய் அமைவாள் என்று சொல்கிற கதைதான் இந்த பாடலின் கதை. நாம் பார்க்க போகும் பாடலின் வரிகள் இந்திரையோ அவள் சுந்தரியோ என்கின்ற பாடல். இதில் வசந்தவல்லி பந்தாடுகிற அழகை பார்த்து ஊர் மக்கள் பலவாறு எண்ணம் கொள்கிறார்கள். இவள் இந்திரையோ இல்லை ரம்பையோ இல்லை ஊர்வசியோ என்று. அதேபோல் அவள் பந்தை பிடிக்க போகும் பொழுது அவள் மனம் முதல் போகிறதா, கைகள் விலகிறதா, இல்லை அவள் கண்கள் போகிறதா அப்படின்ற மாதிரியான பாடல்தான் இந்த பாடல். அதற்குரிய நடனத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சந்திர சூடர் குறும்பல ஈசர் சங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்தமையாடி பொன் பந்து கொண்டாடினளே மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். இயற்றியவர் திருவள்ளுவர். காலம் 2ஆம் நூற்றாண்டு. தமிழ் சங்கத்தில் திருக்குறளை அரங்கேற்றம் செய்ய இவர் ரொம்ப சிரமப்பட்டதாகவும் ஔவையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றினார்னு நம்பப்படுகிறதுங்க. மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நெறிமுறைகளை 2 அடிகளில் திருக்குறளை விட வேற எதுலேயும் சொல்லியிருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு குறள் தான் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்த அகநக நட்பது நட்பு. நம்ம எல்லாருக்குமே இந்த திருக்குறள் ரொம்ப மிக நல்லாவே தெரியும். இதில் முகம் மட்டும் மலர்ந்து படியாக நட்பு பண்ணுறது நட்பு இல்லைங்க, நெஞ்சத்திலிருந்து வரும் அன்பு மட்டும்தான் உண்மையான நட்புங்கிறது தான் இதோட பொருள். இதில் வர முகநக அகநக என்கிற வார்த்தை இதில் தான் பொன்னியின் செல்வனில் இதை வச்சு எடுத்திருக்காங்க. அகநக அகநக முருநகையே அந்த பாடல் எழுதியிருக்காங்க. அகநக அகநக முருநகையே, முகநக முகநக மெருநகையே, முருநக முருநக தருநகையே, தருநக தருநக வர்ணனையே. இந்த வரிகளை பார்த்தோன்னா இது அந்தாதி இலக்கியத்தை வச்சு எடுத்துருக்குதுங்க. அதாவது முதல் வரியோட கடைசி வார்த்தையும் எடுத்து அடுத்த வரியில் முதல் வார்த்தையாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகிய பாடல் தான் இது. இப்போ அதுக்குள்ள நடனத்தை பார்க்கலாம். நாம் காண்பது கட்சி கலம்பகம் என்ற இலக்கிய பாடல். இதை எழுதியவர் பூண்டி அரங்கநாத முதலியார். அந்த பாடல் வரிகள் இதோ. என்னென்றினும் இனியார் இல்லையென எண்ணியதை துன்னர் கருங்கச்சி தூயவர் பால் இன்னலர பூங்கொன்றை தாரிறக்க போதியென விடுத்தேன் தீங்கொன்றை சூழ்ந்திலாதேன். இந்த பாடலில் காஞ்சி ஏகாம்பரநாதரை பற்றி நினைத்து அந்த பெண் மனமுருகி பாடியது போல் அமைந்துள்ளது. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், எனக்கு நிரம்ப பிடித்த ஈசனே, நீ என் அருகில் இல்லை. உம்மை பிரிந்து நான் மிகவும் துயர் கொள்கிறேன். என்னுடைய நெஞ்சத்தை
உனக்கு, அதாவது ஏகாம்பரநாதருக்கு அனுப்பி வைத்து அந்நெஞ்சம் அவரணிந்த கொன்றை மாலையை எடுத்துக்கொண்டு என்னிடம் சேர்ப்பின், நான் அதை அணிந்தால் அவர் என் பக்கத்திலேயே உள்ளது போல் தோன்றும் என்று எண்ணினேன். ஆனால் என் நெஞ்சை நான் அவரிடம் அனுப்பினால் அது அவரையே சேர்ந்திடும், என்னிடம் திரும்ப வராது என்ற தீங்கை அறியாது என் மனதை நான் அவரிடம் அனுப்பிவிட்டேன் என்று சொல்கிறது இந்த பாடல். இந்த பாடல் வரிகளால் ஈர்க்கப்பட்டு நம் பாடலாசிரியர் தாமரை அவர்கள் பின்வரும் வரிகளை எழுதியுள்ளார். அது: நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. அந்த பாடல் உங்கள் கண் முன்னால் இப்பொழுது. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைபால் தெரிவதில்லை. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைபால் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. தன்னன்னானனா 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 தன்னன்னானனா. தேங்க்யூ. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திருக்குறளில் வர்ற வரிகளை நேரடியாகவோ அல்லது அதனுடைய அர்த்தத்தை எடுத்து பாடல் வரிகளாக பயன்படுத்துவாருங்க. அதில் ஒரு பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் காமத்துப்பால் அப்படிங்கிறதுல நலம் புனைத்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்தும் காதல் சிறப்புரைத்தல்ங்கிற அதிகாரத்திலிருந்தும் 3 திருக்குறளை எடுத்திருக்காங்க. அந்த 3 திருக்குறளை அடுத்தடுத்த பாடல் வரிகளாக போட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதில் முதல் குறள்: மாதர் முகழ் போல் ஒளிவிட வழியில் காதலை வாழி மதி. இதுக்கு ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வழி எழுதியிருப்பாருங்க. அடுத்தது 2வது வரி: மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் மலர்காணும் பூவோக்கும் என்று எழுதியிருப்பாங்க. அதில் அவள் கண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலரில் குளிர் இல்லைன்னு வந்திருக்கும். அடுத்து 3வது குறள்: வாழ்தல் உயர் கண்ணன் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அப்படிங்கிற வரி வந்திருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அற்புதமான பாடல் இப்போ வருகிறது. இந்த பாட்டோட நம்ம கேட்டு மகிழலாம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை.
நம்ம பார்க்க போகிற இலக்கியம் புறநானூறு. இது பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பல பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல். அதில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற பாடலை பாடியவர்கள் வேல்பாரி அப்படிங்கிற மன்னனுடைய 2 மகள்கள் அங்கவை சங்கவை. அவங்க 2 பேரும் பாடிய பாடல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வெண்ணெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமை. இந்த பாடலுக்கான பொருள், அன்றொரு நாளில் முழு நிலவின் ஒளியில் இந்த மலை வளமான மலையும் எங்களோட இருந்தது. எங்கள் தந்தையும் எங்கள் கூட இருந்தார். ஆனால் இன்றைக்கு எங்கள் தந்தையும் எங்கள் கூட இல்லை. இந்த வளமான மலையையும் மூவேந்தர்கள் கைப்பற்றிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு பாடுற மாதிரியான பாடல் தான் இது. இதில் வர அற்றை திங்கள் இற்றை திங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய பாடல்கள் வந்திருக்கு, திரை இசை பாடல்கள். அதில் ஒன்று நறுமுகையே நறுமுகையே என்ற பாடல். இதில் யாயும் நியாயும் யாராகியரோ அப்படின்ற அந்த குறுந்தொகை பாடலும் சேர்ந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு நடனமும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அற்றை திங்கள் வானிடம் அப்படின்னு தொடங்குற இந்த பாடலுக்கு சிவப்பதிகாரம் படத்தில் வர இந்த பாடலை முதல்ல கேட்டுடலாம் வாங்க. அற்றை திங்கள் வானிடம் அள்ளி செந்தோ நீரிடம் சுற்றும் தென்றல் பூவிடம் சொக்கும் ராகம் யாழிடம் காணுகின்ற காதல் என்னிடம் நான் தேடுகின்ற யாவும் உன்னிடம். அற்றை திங்கள் வானிடம் அள்ளிச் சென்றோ நேரிடம் சுற்றும் தென்றல் பூவிடம் நான் தேடுகின்ற யாவும் உன்னிடம் தேடுகின்ற யாவும் உன்னிடம். யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்னா யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்னா யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன. ஒரே ஒரு தீழ செய்த உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீழ செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புலம் சேர்ந்த நீர் துளிப்போ அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேளாய். எற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கை ஆடுகையும் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. 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 நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம ஒரு தமிழ் எப்படி இருந்தது ப்ரோக்ராம்? எப்படி இருந்துச்சு? ஆமாம், அருமை இல்லையா? அதாவது இதையெல்லாம் யோசிக்கிறாங்களா? ரூம் போட்டு எப்படி எங்கே ஒரு அறையெல்லாம் போட்டு யோசிப்பீங்களா? 2 மாதம் 2 மாதம். நன்றி எல்லாருக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும், ரொம்ப நீண்ட நிகழ்ச்சின்னு தெரியும். நான் எவ்வளவோ சுருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் நிறைய எவ்வளவோ பாட்டு இருக்குது. நான் தேட நிறைய பாட்டு இது மாதிரி வந்தது. சங்க இலக்கிய வரிகள் எல்லாத்தையும் போடணும்னு ஆசை. நேரமின்மை காரணமாக நான் குறைச்சிட்டேன். எல்லோரும் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைத்து தமிழ் விரும்பி தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தமிழ் மக்கள் மன்றத்திற்கும் எனக்கு மற்றொரு வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி.